உதயநிதி சினிமா செய்திகள்லாம் பார்க்கறது இல்லைன்னு. ம். உங்களுக்கான மாற்றத்தை கொண்டு வர போகிறது நீங்கள் சொன்ன அதே சினிமா செய்தி தான். புரியுதுங்களா? நீங்கள் அங்கே மாநாடு போட்டு முடிச்சு மறுநாள் காலையில் 10 மணிக்கு அறிவாலயத்தில் கூறுறீங்க செய்தி தொடர்பாளர்கள் வாங்க, ஊடகவியலாளர் வாங்க. ஊடகவியலாளர்களா எல்லாம் பேச்சு போட்டியில் கலந்துக்கிட்ட பசங்களை கொண்டு வந்து உட்கார வச்சு திமுகவுக்காக பேசுங்கன்னு அனுப்புறீங்க. அவங்க அதனுடைய புகைப்படங்கள் வெளியே இருக்கு பாருங்க. ம். இந்த தனியார் தொலைக்காட்சிகளில் தமிழ் அந்த தமிழ் பேச்சு அது இதுன்னு ப்ரோக்ராம் இருக்கும் இல்லைங்களா, அதை பற்றி பேசக்கூடிய பசங்களை எல்லாத்தையுமே தேர்வு செஞ்சு எடுத்து நீங்க வந்து விஜய்க்கு எதிராக பேசுங்க. உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேச்சாளர்களை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. வாடகைக்கு வாங்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க பேசக்கூடிய பசங்களுக்கு. திமுகவுல உதயநிதி ஸ்டாலின் வந்த பிறகு பாத்தீங்க திமுகல இத்தனை ஆண்டுகளா இருக்கக்கூடிய கட்சியும் கொள்கையும் தெரிந்தவர்களை வச்சு உங்களால பேச முடியலையே. அடுத்த ஜெனரேஷனுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க சார். அடுத்த ஜெனரேஷனுக்கு நீங்க சொல்றீங்கல்ல மாற்றம் வந்துருச்சு, விஜய் அவர்கள் மாற்றத்தை கொண்டு வர்றாருன்னு. ஏன் அந்த கட்சியில ஒரு மாற்றமா இருக்கட்டும். இந்த அமைச்சரவை இருங்க, இந்த அமைச்சரவையில எத்தனை ஜெனரேஷனுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டீங்க? எந்த புது ஜெனரேஷனுக்கு எத்தனை பேருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டீங்க?